ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு காவேரி வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அப்போ ஸ்டாலுக்கு போகணும் அப்படின்றது. ஸோ அவங்க அம்மா வந்து என்னடி எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ பாட்டு கிளம்பி போயிட்டுருக்குற, என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலி மொத்தமாக க்ரௌட் ஆகிடுது. ஸோ குமாரன் அம்மா வந்து கேட்குறாங்க, காவேரி உனக்கு என்ன புரியுதா, நீ தான் அவனை விட்டு வந்துட்டல, அம்மா வீடுன்னு கெதின்னு வந்துட்டேன். ஸோ உனக்கு எதுக்கு அந்த வந்து தாலி சொல்லிவிட்டு அதை வந்து பண்ணிவிடு, மறுபடியும் என்ன பண்ணணுமோ பண்ணிவிடு, டைவர்ஸ் கொடுத்துரு அவனுக்கு அப்படின்றாங்க. காவேரி பயங்கர ஷாக்கு. ஸோ குமரன் அம்மாவுக்கு வந்து நம்ம காவேரியுடைய அம்மாவும் ஃபுல் சப்போர்ட்டு, ஒரு டீமும் வந்து சேர்ந்துக்கிறாங்க. பட் குமரன் வந்து இருங்க விடுங்கன்றாரு. பட் யாரும் வந்து கேட்கும், உங்களுக்கு தெரியாத தம்பி விட்டுருங்க அப்படின்னு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ஊர்லேருந்து வந்துட்டு ஸோ ரூம்லேருந்து தாத்தா பாட்டி கிளம்பலான்னு இருக்கிறாரு. அப்போ வந்து மாமா மாமி வந்து என்ன விஜய் இந்த மாதிரிலாம் ப்ரெஸ் மீட்லாம் எடுத்துலாம் வந்துட்டாங்க, ஒரே அசிங்கமாகிடுச்சு, எல்லாருக்கும் சுற்றி இருக்கவங்க காலி பண்ணிவிடுங்க அப்படின்னு. மாமி அவசரப்படாதீங்க, நான் வந்து சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. நீ கூட என்கிட்ட சொல்லி அம்பியா, அந்த கான்வர்சேஷன் தான் போச்சு. மாமா வந்து கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ சமாளிச்சிடாரு மாமியை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வராங்க. அப்பள ஸ்டாலுக்கு போகும்போது இவங்க வெண்ணிலா வழி மறைச்சி, நான் தான் வெண்ணிலா விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் எனக்கு கூட்டு வந்தேமே, தேங்க்யூ சொல்லிட்டு நீ வந்து விஜய் விட்டு போயிடுங்க அப்படின்னு. காவேரி நான் எதுக்கு போகணும், என்னால் போக முடியாது, பட் நான் இது வரைக்கும் எதுவும் தலையிடல, முழுக்க நீங்கள் விஜய் கிட்ட தான் பேசணும், என்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு. பட் அவங்க வந்து நீ விஜய் விட்டு போனால் தான் நான் விஜய் கிட்ட ஒன்றா சேர முடியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த கான்வர்சேஷன்ஸ் தீயாக வந்து போச்சு. அடுத்து நம்ம விஜய் வந்து தாத்தா பாட்டி வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஹாப்பியாக அவர் ஃபேஸில் ஹாப்பி பார்த்தோன்னே தாத்தா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் உன் முகத்தில் இவ்வளோ ஹாப்பினஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு விஜய் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. பிகாஸ் அவர் ஆசீர்வாதம் வாங்குறது எதுக்காகன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து அப்பாவாயிட்டார் இல்லையா. ஸோ அந்த ஹாப்பினஸ் அவங்ககிட்ட சொல்ல முடியல, இருந்தாலும் ஆசீர்வாதம் வாங்குறாரு. வாங்கிட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது இவர் என்ட்ரி வந்துடுறாரு. வெண்ணிலா அவங்க மாமா வந்து தம்பின்னும் போது அவருக்கு பயங்கர ஹாஷ் கோவம். இதுதாங்க இன்றைக்கி சீரியல் நடந்தது. எதுக்கே வந்த உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு நிற்கிற சீன் தான் இது. ஓகேங்களா, நம்ம மெட்ரோ ஸ்டோரியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.